லேவியராகமம் அதிகாரம் 26. நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. நானே ஆண்டவர். நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்யச் செய்வேன். வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும். பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். நாட்டிற்கு அமைதி அருள்வேன். அச்சுறுத்துவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள். நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன். வாள் உங்கள் நாட்டில் உலவுவதில்லை. உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள். அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து உங்களிடம் இருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள். புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்துவிட்டால் திகிலையும் என்பொருக்கிய நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயிரை உறிஞ்சும். நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள். எதிரிகள் பலனை தின்பார்கள். உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். உங்கள் பகைவர் உங்களை ஆள்வர். யாரும் துரத்தாமலே நீங்கள் ஓடுவீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இறுகச் செய்வேன். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன். அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும். உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும். உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும். அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு தண்டனை வரச் செய்வேன். உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன். உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன். எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன். உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றிவிடுவேன். 10 பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்பர். நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள். இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக 7 மடங்கு தண்டிப்பேன்.
உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தின்பீர்கள். நான் தொழுகை மேடுகளையும் தூபப்பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வச் சிலைகள் மீது விழச் செய்வேன். என் உள்ளம் உங்களை வெறுக்கும். உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ்நிலமும் ஆகும். உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு ஓப்பாயிராது. உங்கள் எதிரிகளே அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன். உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உருவின வாளால் துரத்துவேன். உங்கள் நாடு பாழ்நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும். நாடு பாழாய் கிடக்கும். அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும். அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும். அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள். நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும். உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன். காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும். வாளுக்கு தப்பி ஓடுவது போல ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள். வாளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது. வேற்றினத்தாரிடையே அழிந்து போவீர்கள். உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும். உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களை அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்பச் செய்தன. அதனை அவர்கள் அறிக்கையிட்டு அப்போது அவர்கள் விருத்த சேதனமற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால் நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூர்வேன். நாட்டையும் நினைவு கூர்வேன். அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய் போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும். என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர். ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகிவிடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன். ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூர்வேன். நானே ஆண்டவர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி வடிவில் லேவியர் 26ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து உங்களிடமிருந்தும் என் எதை நிலைப்படுத்துவேன்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்.